கதைப்போமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் சுபா அவர்கள் எழுதிய காத்திருக்கிறேன் அப்படிங்கிற கதையைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சென்ற பகுதியில் சந்திரமோகனுக்கு அபிதா உதவி செய்வதாக சொல்லியிருந்தாங்க. சந்திரமோகனும் அவரோட திட்டத்தெல்லாம் அபிதா கிட்ட விளக்கமாக சொல்லிகிட்ருக்காங்க. இதோட நம்ம கதையை முடிச்சிருந்தோம். அடுத்த பகுதியில் போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் துணி கடையில் இருந்தவங்க எல்லாம் பயந்து போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் இந்தர்ராஜன் அந்த கருப்பு துணியை கவுண்டரில் போட்டு இந்த துணியை யார் வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி விசாரிச்சிட்ருக்காரு. அந்த துணியை நாங்கள் தான் சார் 4 நாட்களுக்கு முன்னே விற்பனை செஞ்சோம். யாருக்கு? பில் புத்தகத்தை புரட்டி பார்த்தால் பெயர் இல்லை. ஆனால் வந்தவன் தாடி மீசையெல்லாம் வச்சுருந்தான். எதிர்கடையிலிருந்து அவனை ஒரு ஃபோன் செய்தானே என்று பக்கத்தில் இருக்கிறவங்க ஞாபகப்படுத்தி வர்றாங்க. எதிர்கடையிலேருந்து பழைய பில்களிலிருந்து அந்த தேதியில் அந்த நேரத்தில் செய்யப்பட்ட ஃபோன் நம்பரை குறிச்சிக்கிட்டு வந்தபோது இன்ஸ்பெக்டர் இஞ்சராஜன் முகத்தில் ஒரே ஏமாற்றம்தான். பரமேஸ்வர் டிஎஸ்பி கஜேந்திரனுக்கு ஃபோன் செய்கிறான். அந்த ஆள் இன்னும் மாட்டவில்லையா? ஆனால் தேடிக்கிட்டு இருக்கிறோம். பரமேஸ்வர் முகத்தில் சலிப்பு வந்தது. எந்த விவரமுமா இன்னும் கிடைக்கல. கிடைச்சது, ஆனால் அது ஒரு வட்டத்திலையும் முடிஞ்சிருச்சு. அவன் ஹோட்டல் ரூமில் மாட்டிருந்த கருப்பு திரையை வாங்கியிருந்த கடைக்கு போய் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கான். அங்கேருந்து அந்த நம்பர் யாருக்கு தெரியுமா? டிஐஜி தொலைபேசி என்ன சொல்கிறான். அது என்னுடைய ஃபோன் நம்பர் அல்லவா என்றான் பரமேஸ்வர். ஆமாம், திரையில் வாங்கின கடையிலேருந்து அவன் உனக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கான். வேற விவரம் எதுவும் தெரியல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீயும் சொல்லு. நாங்களும் வேட்டையை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பரமேஸ்வர் ஏமாற்றத்துடன் ஃபோன் தொடர்பை துண்டிக்கிறான். பரமேஸ்வர் தூக்கம் இல்லாமல் சீட் அவுட்டில் அமர்ந்திருக்கான். சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து போலீஸ் எல்லா விதத்திலும் கையை விரிச்சிட்டாங்க. அவருடைய ஃபோனிலுக்கு வந்த எல்லா ஃபோன் நம்பர்களுமே பப்ளிக் பூத்தில் இருந்து தான் பண்ணியிருக்கான். அவனுடன் நடந்த உரையாடல்கள் எல்லாத்தையும் நினைவுபடுத்தி பார்த்தான். காதம்பரி காசுக்கு ஆசைப்பட்டு பிளாக்மெயிலர் உதவியோட இதை செஞ்சிருப்பாளா அப்படின்னு யோசிச்சாலும் அது பொருந்தவில்லை. அப்படின்னா அவன் வேற என்னென்ன சொன்னான்? சற்றென்று நினைவுக்கு வந்தது. வீடியோவில் இருந்தது பொய் படம் என்ற என்னால் சாதிக்க முடியும் என்று நான் சொன்னப்போ அவன் என்ன சொன்னான்? பல பொய்களை அப்படித்தானே உண்மையாக்கிறீர்கள், உண்மைகளை பொய்யாக்கிறீர்கள் என்று சொன்னான். நிமிர்ந்து உட்கார்ந்தார். பொய்களையே உண்மையாக்குவதும் உண்மையை பொய்யாக்குவதும் அவனுடைய வக்கீல் தொழில் தொடர்பான விஷயம் அல்லவா? அப்படியானா அவனுடைய தொழிலால் பாதிக்கப்பட்டு தண்டனை பெற்றவனாக இருக்கலாமோ? அவர் ஆஜராக வழக்குகளால் தண்டனை பெற்று அண்மையில் சிறையிலிருந்து விடுதலையானவர்கள் யார் என்று விசாரித்தால் உடனடியாக டிஐஜி கஜேனுக்கு ஃபோன் செய்தார். எதிர்முனை எடுக்கப்பட்டு அவன் ஹலோ என்று சொன்ன நேரம் பின்னால் இருந்து குரல் வந்தது. அப்பா? அபிதா. பரமேஸ்வர் அவசரமாக ஃபோனை துண்டித்தார். அபிதாவின் முன்னணியில் அவன் போலீஸரிடம் பேச முடியாதல்லவா? என்னப்பா, இன்னும் நீங்கள் தூங்கலையா? அபிதா எதிரே வந்து நின்றதும் சிகரெட்டை ஆஸ்ட்ரேவில் போட்டான். இல்லைம்மா, யோசிச்சுட்டு இருக்கிறேன். யாரை பற்றிப்பா? நாளைக்கு நான் ஆஜராக வேண்டிய கேஸை பற்றி தாம்மா. நீ ஏம்மா இன்னும் தூங்கலை? இன்டர்நெட்டில் சேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் டாடி. அப்புறம் இமெயிலில் செக் பண்ணி கொண்டிருந்த போது தான் என் பெயருக்கு ஒரு வினோதமான மெயில் வந்திருக்கு டாடி. என்ன? பரமேஸ்வர் நிமிர்ந்து உட்கார்ந்தான். நான் உன்னை கடத்த போகிறேன். முடிந்தால் உன் அப்பாவை தடுக்க சொல். சிஎம். பரமேஸ்வர் எதிரே அபிதா அமர்ந்தாள். சிஎம் என்றால் யார் டாடி? முதலமைச்சரா? சிஎம் பரமேஸ்வருக்கு புரியவில்லை. தெரியவில்லையேம்மா, நீ ஒன்று செய். நாளைக்கு வீட்டோடைய இரு, எங்கேயும் வெளியில் போக வேண்டாம். என்ன டாடி நீங்கள்? உங்கள் காரில் ஸ்டிக்கர் ஒட்டியவன் யார் என்று கண்டுபிடிச்சி விட்டீங்களா? ஸ்டிக்கர் ஒட்டிய வரை தான் இவளுக்கு தெரியும். வீடியோ கேசட்டை பற்றி மனைவி ஜானகி பெரிய மனது பண்ணி இவளிடம் பகிர்ந்து கொள்ள என்பதே அவனுக்கு பெரிதும் ஆறுதலாக இருந்தது. போலீஸிடம் சொல்லியிருக்கேன் அபிதா. இப்போது உனக்கு இமெயில் வேற வந்திருக்குங்கிற இதை பற்றியும் நான் சொல்லிடுறேன். அவங்க கண்டுபிடிக்கட்டும். இமெயிலில் ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேருந்து யார் வேண்டுமென்னா அனுப்பலாமே டாடி. எவனாவது விளையாட்டுக்கு கூட அனுப்பியிருப்பான். இதை பற்றிலாம் கவலைப்படாமல் தூங்குங்க. அபிதா பரமேஸ்வரன் முன் தலையை லேசாக கழித்துவிட்டு எழுதாள். அபிதா, நீ நாளைக்கு எங்கேயுமே போக வேண்டாம். ஒரு கிரேட் கிரிமினல் அட்வொகேட்டின் மகள் ஒரு அற்பமான இமெயிலுக்கு பயப்படலாமா? குட் நைட் டாடி. அவள் சற்றென்று போய்விட்டாள். பரமேஸ்வர் அடுத்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். சிஎம் என்றால் யார்? டிஐஜியிடம் பேசலாமா என்று செல்போனை எடுத்தபோது இன்டர்காமில் இருந்து வெளிச்சம் ஒலித்தது. காதில் வைத்தார். ஹாய் பரமேஷ்,
அவனேதான். உன் மகள் இன்றைக்கே நன்றாக பார்த்துக்கொள், நாளைக்கு அவள் என் வசம் இருப்பாள். ஏய், யார் நீ? என் பெயர் இல்ல சிஎம். ஃபோன் தொடர்பு அருந்தது. பரமேஸ்வர் தன் உள்ளங்கையெல்லாம் வியர்த்தி போயிருப்பதை பார்த்து, ச்சே, நான் ஏன் இப்படி பயப்படுறேன்? டிஐஜி கஜேந்திரனுக்கு ஃபோனில் பிடித்தார். சிஎம் என்றால் பரமேஸ்வரன் தன் உள்ளங்கையெல்லாம் வியர்த்திருப்பதை பார்த்து, ச்சே, நான் ஏன் இப்படி பயப்படுறேன்? டிஐஜி கஜேந்திரனை ஃபோனில் பிடித்தார். அவன் ஃபோன் பண்ணான். ஃபோனில் சிஎம் என்று சொல்கிறான். ஓ அப்படியா, அப்போ நாளை காலையில் 10 மணிக்கு உனக்கு விவரங்கள் எல்லாம் தர்றேன் என்று கஜேந்திரன் ஃபோனை துண்டித்தான். கஜா, இன்னொரு விஷயம். என்ன? என் மகளை கடத்திடுவேன்னு ஒரு இமெயில் வேற அனுப்பியிருக்கான். அவள் தைரியசாலி தான். ஆனாலும் என்ன, அப்பா மனசு பயப்படுறதாக்கும். ஆமாம் கஜா, அவளுக்கு தெரியாமல் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அவளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். கவனித்துக் கொள்கிறேன். எத்தனையோ வக்கீல்கள் தூக்கத்தை கெடுத்தவன் நீ. இப்போது நீயே தூக்கமில்லாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. கோர்ட்டில் எத்தனை அமன்களை வேண்டுமானாலும் சந்திக்கலாம் கஜா. ஆனால் பொண்டாட்டிக்கு கேசட்டை அனுப்பி, மகளுக்கு இமெயிலை அனுப்பி குடும்பத்திற்குள் நுழைந்து விட்டான். அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாம தூங்கு. பரமேஸ்வர் போனை மெல்ல அணைத்தான். கிருஷ்ணதாஸ் காலை 5:45 மணி அளவில் கடற்சாலை சாலையில் வாக்கிங் செய்து கொண்டிருந்தான். 20 அடி கூட நடந்திருக்க மாட்டான். தன்னை யாரோ பின்தொடர்றது போல் அவனுக்கு உணர்ந்தது. திரும்பி பார்க்கும் முன் சற்றென்று அவன் முகத்தில் ஏதோ ஒன்று படர்ந்தது. தடுமாறி கீழே விழுக அந்த உருவம் அவனை தாக்கியது. ஹெல்ப் ஹெல்ப் என்று கிருஷ்ணதாஸ் கத்த, பூஸ்ட் காலாலேயே அவன் வாயில் ஒரு முறை தப்பென்று முத்திரை குத்தியது. அவனுடைய குரல் கேட்டு எங்கிருந்தோ யாரோ ஓடி வர ஆரம்பிக்க அவரை தாக்கியவன் சல்லென்று திரும்பினான். அவரை விட்டு ஓடினான். கிருஷ்ணதாஸ் கண் விழித்த பார்த்தபோது தனியார் மருத்துவமனை. கிருஷ்ணதாஸின் முகத்தை டாக்டர்கள் கையாண்டனர். மூக்கு எலும்பு விரிசல் விட்டிருந்தது. மேல் வரிசை பற்கள் முற்பற்கள் 2 உடைந்து உள்வாங்கியது. கண்ண திசைகள் கிழிந்திருந்தன. வாயுக்குள் மன துகள்கள் ஒட்டி கொண்டிருந்தன. கிருஷ்ணதாஸ் அரைகுறையாக மயக்கத்தில் இருந்தான். அவருடைய செல்வந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு மோசமான நிலையை சந்தித்திருக்கவே மாட்டான். போலீசாரோ அங்கிருந்தவர்களை விசாரித்த போது அவன் முகத்தை யாரும் பார்க்கவில்லை. சரியான அடையாளமும் சொல்ல யாருக்கும் முடியவில்லை. அவனுடைய தோற்றத்தை வைத்து அவன் இளைஞன் என்றார்கள். 25 வயது இருக்கலாம். 6 அடி சற்று குறைவான உயரம் என்றார். ஒரு மோட்டார் சைக்கிளில் ஓடி ஏறி தப்பித்து விட்டான் என்றார்கள். மோட்டார் சைக்கிளின் எண்ணெய் மட்டும் உத்தியோகமாக யாரோ நினைவுபடுத்தி சொன்னார்கள். கிருஷ்ணதாஸ் கண்களை உருட்டி பார்த்தான். அவன் முகத்தை பார்த்து கொண்டு நின்றிருந்த அவருடைய மகள் அஸ்வினியை குனிந்து சொன்னான். பரமேஸ்வரை கூப்பிடு என்றார். அதை சொல்வதற்குள் வழியில் அவள் முகம் கசந்து போனது. போன் அலறிய அலறில் பரமேஸ்வரன் திடுக்கிட்டு விழித்தான். மணியை பார்த்தால் 7 மணி. இரவு வெகு நேரம் தூங்காமல் விழித்திருந்ததால் காலையில் தூக்கம் நீடித்து விட்டது. போனை அள்ளி எடுத்து எதிர்முனையில் கிருஷ்ணதாஸின் மகள் அஸ்வினி குரல் படபடவென பொரிந்தது. தூக்கம் முற்றிலும் விலகியவரால் பரமேஸ்வர் கட்டிலிருந்து எழுந்து அமர்ந்தான். அரைவாசலில் அவருடைய மனைவி ஜானகி நின்றிருந்தாள். ரிசீவரை வைத்ததும் பரமேஸ்வர் அவளிடம் எரிந்து விழுந்தான். ஏன் என்னை இவ்வளோ நேரம் எழுப்பி விடல? முன்பு எப்போவாது இருந்திருந்தால் அவள் மனைவி மிரண்டு உடனே மன்னிப்பு கேட்பாள். ஆனால் இப்போது நிலைமையே வேறு. ராத்திரி எங்கே போனீர்களோ, என்ன களைப்போ, நான் எப்படி எழுப்புவது? அவள் குரலில் வந்த கேள்வி அவளுக்கு ஆத்திரமூட்டியது. ஆனால் அவளோட தர்க்கம் பண்ணி கொண்டிருக்க இது நேரமில்லை. கிருஷ்ணதாஸ் இளம் காலையிலேயே தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அஸ்வினி சொன்னாள். 10 நிமிடத்திற்குள் அங்கே செல்ல வேண்டும். போர்வையை உதறிவிட்டு பரமேஸ்வர் பரபரவென எழுந்து மறுபடியும் ஒலித்தது போன். முனையில் டிஐஜி கஜேந்திரன். பரமேஸ்வர், நீ கேட்ட விவரம் கிடைத்துவிட்டது. சந்திரமோகன் என்பவன் சமீபத்தில் விடுதலையாகி இருக்கிறான். சந்திரமோகனின் ஞாபகம் இருக்கிறதா? சந்திரமோகன். பரமேஸ்வரனின் மூளை கம்ப்யூட்டர் வேகத்தை நினைவுகளில் புரட்டியது. எஸ் என்றான். கிருஷ்ணதாஸின் கேஸ் 1 வருட கடுங்காவல் இல்லையா? 7 வருஷம். 4 வருஷமாக குறைந்து அவன் வெளியே வந்து விட்டான். தேங்க்யூ கஜா. சந்திரமோகன் ஆங்கிலத்தில் எழுதினால் அவன் சுருக்கம் சிஎம். அப்படி என்றால் சந்திரமோகனாத்தான் இருக்க வேண்டும். கிருஷ்ணதாஸ் காலையில் தாக்கியவனும் அவனாகத்தான் இருக்க வேண்டும். பரமேஸ்வர் சுறுசுறுப்பானான். பரமேஸ்வர் சந்திரமோகனை கண்டுபிடிச்சிருவானா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி கதையை இனி வரும் பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.